இனிமே என் வாழ்க்கையில என்னைக்கும் யாருக்கும் பேபி செட் பண்ண மாட்டேன். ஐயா எப்படி? இப்பதான் நாங்க ஜுஜுட்சு ஹையோட பேரியருக்குள்ள இருக்கோமே. உன்ன மாதிரியான ஆளுங்களை எல்லாம் எதிர்க்கும் போது சில லட்சியங்கள் இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்தி உன்னை தோக்கடிச்சாகணும். ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப் ஆளுங்க ஒகினாவாவுக்கு போகும்போது சிரிப்பு அடக்க முடியல. என்னடா அவளை சுத்தி இருக்கிற மந்திரவாதிகளுக்கு ஒன்னும் ஆகலன்னு கவலைப்பட்டேன். அதனாலதான் அந்த பவுண்டிக்கு டைம் லிமிட் வச்சேன். அமனாய் மேல இருக்க அந்த பவுண்டி முடிஞ்சு போச்சுடா திருட்டு பயல. அதை முடிச்சு வச்சதே நான் தான்டா கிறுக்கு பயல. டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுதானே உன் டெக்னிக்கை விடுவிச்சு நீ ரிலாக்ஸ் ஆன. இப்ப அதான் விஷயமா? வேகமா இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னடா ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு நினைச்சேன். அவனுக்கு சபிக்கப்பட்ட ஆற்றல் இல்ல, சொர்க்க ஒப்பந்தத்தால அவனுக்கு அபார சக்தி கிடைச்சிருக்கணும். என் டெக்னிக் தெரிஞ்சிருந்தும் திட்டம் இல்லாம வர ஒருத்தனை பார்த்ததே இல்ல. மேல இருக்க அந்த சபிக்கப்பட்ட ஆன்மா, அதை ஃபாலோ பண்ணி தான் அவனை கண்டுபிடிச்சாகணும். ஆற்றல் இல்லாததால என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்டிங்க்ட மட்டுமே நம்பியும் இருக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். கர்ஸ் டெக்னிக் ஆம்பிளிஃபிகேஷன், மேக்ஸிமம் அவுட்புட். அமனாய், என் கையில எதுவும் இல்லைனாலும் அவன் என்னை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சபிக்கப்பட்ட ஆயுதத்தை உன் 6 சைஸ் இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்காதா என்ன? ஆனா அதனால நீ உன் டெக்னிக்கை டிஃபென்ஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்ப. ஹே, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக். அதேதான் சொல்றதுதான்ப்பா ஈஸி. ஆனா இது நாள் வர நான் அதை ட்ரை பண்ணதே இல்ல. அதுலயும் இதை செய்ய தெரிஞ்சவன் எனக்கு பாடம் எடுக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. கிறுக்க, ஒருவேளை போதையில இருக்கானோ? என் தலைய நீ வெட்டி எடுக்காததாலதான் இப்போ நீ தோக்க போற. நான் தோக்க போறேனா? 6 சைஸோட கோஜாயனத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். சண்டை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஆமால, ஆமா ஆமா, அப்போ ஆரம்பிச்சிடுவோம். Curse technique reversal. Red. அதுக்கு முன்னும் அதுக்கு அப்புறமும் நான் ஒருத்தன் பின்னாடி இருக்கங்கிறத யாரும் கவனிச்சதே இல்லை.
அதனாலதான் அவனை டயர்டாக்குனேன். அவன் உணர்வுகள் மங்குற வரைக்கும் காத்திருந்தேன். ஆனா என் எலும்புக்கு ஒன்றும் ஆகல. லிமிட்லெஸ் பயன்படுத்தினதுனால அந்த அதிர்வு ஏற்பட்டது. அப்புறம் இதான் கர்ஸ் டெக்னிக் ரிவர்சல் ரெட்டா. ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்ல இருந்து வந்த நேர்மறை ஆற்றல தனக்குள்ள இருக்கிற லிமிட்லெஸ் டெக்னிக்கு கொடுத்து அதை இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆக்கியிருக்கான். ஆனா எதுவும் சரியில்லை. ஏதோ ஒண்ணு சரியில்லை. எப்படி இருந்தா என்ன, ஒரு கை பார்த்துக்கலாம். சாவுடா. என்ன மன்னிச்சிரு ஆமனாய். எனக்கு இப்போ மேல எந்த விதமான கோபமும் இல்ல. மேலோகத்திலையும் பூலோகத்திலையும் கௌரவிக்கப்பட்ட ஆள் நான் தான். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த டெக்னிக் பத்தி எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும். நீயும் ஜெனின் இடத்த சேர்ந்தவனா தான் இருக்கணும். அதான் லிமிட்லெஸ் டெக்னிக்க பத்தி உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்க. ஆனா ஒண்ணு, கோஜோ இனத்திலேயே சில பேருக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்க பத்தி தெரியும். இமேஜினரி டெக்னிக் பர்பிள். ஏதோ சரியில்லை. லிமிட்லெஸ் டெக்னிக் பயன்படுத்துறவன் கண்கள் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த காலத்தோட சக்தி வாய்ந்த ஜுஜுட்சு மந்திரவாதி அவன். அவனை தோக்கடிச்சு அவனை மண்டியிட வச்சு ஜுஜுட்சு உலகத்தையே ஆட்டி படைச்சு என்ன ஒதுக்குன ஜெனின் இனத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட வாக்குறுதியில இருந்து மீறினேன். அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். என் கர்வத்தை தூக்கி போட்டுட்டேன்னு நினைச்சேன். என்னையும் மத்தவங்களையும் மதிக்காத இந்த வாழ்க்கைய வாழ தயாராயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்ல. இன்னிலிருந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என் பையனை ஜெனின் இனத்துக்கு வித்துடுவாங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே. அப்போ ஒரு ஐடியா. ஏய் சோனதா, நீ கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வர முடியுமா? நீதான். சரி, இப்ப அதையே சொல்லுங்க பாப்போம். சரியான ஆட்டு மந்தைங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இனிமே என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் உணர்ந்தேன். ஆட்டு மந்தைங்களா. நீ மெகுமே புஷிகுரோ தானே? ஆமா, நீங்க யாரு? என்ன மூஞ்சுது ஒரு மாதிரி இருக்கு? டவுட்டே இல்ல, இது நிச்சயமா அவனோட புள்ளதான். சரி, இது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். உங்க அப்பா ஒன்றும் தேவையில்ல. அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். உனக்கு என்ன பண்ணணும்னு இருக்கு? ஜெனின் பரம்பரைக்கே போயிட்டியா? ஓகே, இனி மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். பலசாலி ஆகணும். என்ன, எனக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பலசாலி ஆகணும். よう、久しぶり。勝負はこれからだ。そうか、そうだな。